இன்றைக்கும் இந்த புத்தாண்டிலே உங்களோடு சேர்ந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நேரம் எடுத்து தியானிப்பதில் அதிகமாக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு, புதிய கவனத்தோடு, புதிய தலைப்போடு கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவதில் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பா இன்றைக்கும் நம்ம நேரம் எடுத்து தியானிக்க போகிற இந்த வேத வசனம் புதிய ஏற்பாட்டுல 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு புது ஆண்டும் விசுவாசிகளாகிய நாமும் சரி, பொதுவாக இருக்கக்கூடிய ஜனக்கூட்டத்தார் சரி, ஆசீர்வாதமான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார்கள். நன்மையான வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி அவங்களுடைய உள்ளம் காத்திருக்கும். இன்னைக்கும் நீங்க எத்தனை பேர் ஆர்வத்தோடு, நாட்டத்தோடு, இல்ல உற்சாகமா ஓகே இன்றைக்கு நம்ம என்ன செய்தி கேட்க போறோம், ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளை தரப்போகிறார் என்ற அந்த தாக்கத்தோடு நீங்க வந்திருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கும் உங்களோடு இந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்படி குறிப்பாக இந்த ஒரு வேத பகுதியை உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்க மேல தலைப்பு பாத்தீங்கன்னா, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இந்த ஆண்டு திருச்சபையாக, திருச்சபை குடும்பமாக, மக்களாக நம்ம ஒவ்வொருவருடைய கவனம் என்னவாக இருக்க போகிறது என்றால் நிலைத்திருப்பது. எதுல நிலைத்திருப்பதுதான் மிகவும் சவாலான ஒரு காரியம். நாம ஒவ்வொரு வருடமும் எப்படியாவது நன்மையான ஒரு ஆண்டாக, மேன்மையான ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று திட்டமிடுவோம். அதுல எல்லா விதமான ஆயத்தங்களை செய்வோம். அதற்கு தேவையான காரியங்களை நாம மையப்படுத்துவோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம் அதற்கென்று சரியான ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறி. சரியான அஸ்திபாரம் இல்லை என்றால் கட்ட முடியாது. கட்டப்பட்டு அது உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அது இன்னும் சவாலுக்குரியது. இன்றைக்கும் நம்ம இந்த ஆண்டுல நம்ம ஒவ்வொருத்தருடைய கவனமும் நோக்கமும் எதுல இருக்க வேண்டும் என்றால், நாம் கிறிஸ்தவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களாக நாம் நிலைத்திருக்க முடியுமா? இன்றைக்கும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஒரு வார்த்தையை படிப்பதற்கு முன்பதாக இதனுடைய பின்னணியை நாம் அறிந்திருப்பது அவசியம். இந்த ஒரு கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் தீமோத்தேயு என்கிற ஒரு தனி மனிதனுக்கு கடிதத்தை எழுதுகிறார். குறிப்பா பவுல் அவர்கள் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும்போது அவர்தான் அநேக நிருபங்களை எழுதியிருக்கிறார். அதுவும் அவரோடு கூட ஊழியத்தில் இணைந்து சேர்ந்து செயல்பட்டவர்கள் அநேகர். நம்ம அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம்னா, பவுலோடு முதல் முறையாக பர்னபா இணைந்து என்ன பண்றாருன்னா, ஊழியத்துல அவங்க சென்று ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். அதோடு சேர்ந்து ஜான் மார்க் அப்படின்ற ஒருத்தரும் இணைக்க சேர்கிறார். அவரோடு சேர்ந்து சீலாவும் இணைகிறார். அவரோடு சேர்ந்து லூக்காவும் இணைகிறார். அவரோடு சேர்ந்து இன்னும் அநேக சகோதரர்கள் ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனா பவுல் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான, மிகவும் அன்பான ஒரு சில நபர்கள் இருந்தார்கள். பவுல் அவர்கள் பட்சபாதம் காண்பிக்கவோ இல்ல ஒருவரை ஒரு விதமா பாவித்து இன்னொரு விதத்துல நடத்தவோ பவுல் அப்படி இல்லை. ஆனா பவுலுடைய ஊழியத்துல, ஆண்டவருடைய சுவிசேஷ காரியத்துல பவுலுக்கு மிகவும் அன்பாக நெருக்கமாக இருந்த சகோதரரில் ஒருவர் தான் இந்த தீமோத்தேயு. இந்த ஒரு இளம் வாலிபனுக்கு பவுல் அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுறார் அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப சிறப்பு அம்சம் வாய்ந்தது.
ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து கடிதம் எழுதுவது வந்து எல்லாமே போயிடுச்சு, ஓல்ட் ஸ்கூல்னு சொல்றோம். இப்ப என்ன வந்துருச்சு? வாட்ஸ்அப் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, ஏன்னா இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, மெசேஜ் பண்றதுல இமெயில் இருக்கு. ஆனா கடிதம் எழுதுவது என்பது மிகவும் அன்பானவர்களுக்கு, மன விருப்பம் உள்ளவர்களுக்கு தான் கடிதம் எழுதுவது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், லவ் லெட்டர், அன்புக்குரியவர்களுக்கு அவங்களுடைய உணர்வையும் அவங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்தும்படி கடிதத்தை எழுதுவாங்க. நான் அம்பத்தூர்ல சிறு பிள்ளைகளா இருக்கும்போது எங்க பாட்டி எங்களுக்கு கடிதம் எழுதுவாங்க. நாங்க அம்மா பேர் போட்டு இல்ல அப்பா பேர் போட்டு கடிதம் வந்தாலே ஆர்வமா காத்துட்டு இருப்போம். மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு கடிதம் வரும். எத்தனை பேர் நீங்க பாத்திருக்கீங்க? போஸ்ட் கார்டுல பேர்லாம் போட்டு ஸ்டாம்ப் எல்லாம் ஒட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். எங்க பாட்டி வந்து ஒரு சில வீட்டுல நடந்த முக்கியமான செய்தி எல்லாம் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல 2 நாய்க்குட்டி நாங்க வளர்த்தோம். அமுலு குட்டி, அது பேரே அமுலு குட்டி தான். அதுக்கு உடம்பு சரியில்லைனாலும் எழுதுவாங்க, அமுலுக்கு உடம்பு சரியில்லை, பாவம் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு, 1 வாரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு வந்தோம். வீட்டு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு கடிதம் ஒரு அற்புதமான ஒரு என்ன சொன்னா ஒரு மீன்ஸ். இங்கே பவுல் அவர்கள் தீமோத்தேயு என்கிற ஒரு இளம் வாலிபனுக்கு மிக அன்பான, அது மாத்திரமல்ல மிக பிரியமான இந்த தீமோத்தேயுவுக்கு கடிதத்தை எழுதுகிறார். அதை எழுதும்பொழுது அநேக காரியங்களை சொல்றார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு முக்கியமான விஷயத்த சொல்றார். முதல் அதிகாரத்துல ஓகே, ஆண்டவருடைய ரட்சிப்பு என்ன, ஆண்டவர் எப்படி என்ன ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார், அவருடைய உன்னதமான அன்பு என்ன அப்படின்றத விவரித்திருக்கிறார். 2ஆம் அதிகாரத்துல ஓகே எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படிப்பட்டவர்களை நீ விசாரிக்கணும். 3ஆம் அதிகாரம் தலைமைத்துவத்தை குறித்து. சோ ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாவற்றிலும் உறுதியா இருந்து நிலைத்திரு என்று சொல்லுகிறான். இன்றைக்கு நாம ஒரு மாதத்துல இல்ல ஒரு வாரத்துல கற்றுக்கொண்ட பாடங்களையே நம்ம என்ன பண்ணிடுறோம், சுலபமா மறந்துடுறோம். ஆனா இங்க பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு நீ என்னென்னலாம் கற்றுக்கொண்டாயோ அந்த காரியங்களை நினைவில் வைத்துக் கொண்டு அதை செயல்படுத்தி உறுதியாயிரு என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம இததான் நேரம் எடுத்து படிக்க போகிறோம். இந்த சபை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக இங்க இருக்கிறது. 35 ஆண்டுகளாக நாமும் கர்த்தருடைய வார்த்தையை தவறாமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் நம்ம கேட்கிறோம். கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு நாம 52 வாரங்கள்ல 52 செய்திகளை கேட்கிறோம். 35 வருஷத்துல நம்ம எத்தனை செய்தி கேட்டிருப்போம்? ஓகே, மேக்ஸ்ல யார் புலி? எவ்வளவு குயிக்கா சொல்ல முடியுமா? 35 × 52 எவ்வளவு சொல்லுங்க. சொல்லுங்க, கம் ஆன் குயிக். 35 × 52 எவ்வளவு? 1820. நாம இதுவரைக்கும் 1820 செய்திகளை கேட்டிருக்கோம். எந்த செய்திங்க நமக்கு ஞாபகம் இருக்கு? சரி, பாஸ்டர் போன வாரம் என்ன கத்து கொடுத்தாரு? ஏய், நோட் எடுறா, எடு வேகமா, நைஸா பாரு, என்ன இருக்கு, என்ன வசனம் மட்டும், என்ன பகுதி மட்டும் பாரு. சரி, நம்ம நினைவில் வைத்திருப்பது மிகவும் கடினம். நாம வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் படிக்கிறோமா? வாரத்துல ஜபக்கூட்டம்னு ஒண்ணு இருக்கு. அதே கணக்கு போட்டு பாருங்களேன். 1820 பிளஸ் 1820 எவ்வளவு ஆச்சு? 3640. இதுக்கு நடுவுல
சிறப்பு கூட்டங்கள், குடும்ப முகாம், அதுக்கப்புறம் நாம முன்னாடி வாலிபர்கள் முகாம் வைத்தோம். ஓகே, வருகிற வருஷத்துல கண்டிப்பா இருக்கும் வாலிபர்கள் முகாம். அதுக்கப்புறம் ஒரு சில சிறப்பு கூடுகைகள் இருந்தது. அதை ஒரு 100 வச்சுக்கோங்களேன், 100 இல்லைன்னா ஒரு 200 வச்சுக்கோங்களேன். நாம இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 4000 செய்திகளை கேட்டிருப்போம். இதுல நாம எந்த அளவுக்கு எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறோம்? ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய பாடங்கள் எல்லாம் நம்மை உறுதியாக, வலிமையாக, மிகவும் திடகாத்தமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்மை வளர்த்திருக்கிறதா? நாம கற்றுக்கொண்டது எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா எந்த அளவுக்கு அதிலே நாம் பலப்பட்டு உறுதியாக நிலைத்திருக்கிறோம்? இன்றைக்கும் பவுல் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, தீமோத்தேயு அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, இங்க 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் முதல் பகுதியை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒன்று, இதை கட்டளையாக அவர் சொல்லுகிறார், நிலைத்திரு. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஒன்று என்னன்னா கட்டளையாக. இரண்டாவது, படிப்பினையாக இங்கே பவுல் அவர்கள் சொல்லுகிறார். நீ என்னென்னலாம் கற்றுக்கொண்டாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய ஊழியத்தில் செயல்படுத்தும்படி நிலைத்திரு என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, முன்மாதிரியாக இருக்கும்படி அறிவிக்கிறார். சோ இந்த வார்த்தையில 3 முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிறது. ஒன்று கட்டளை, இரண்டாவது படிப்பினை, மூன்றாவது முன்மாதிரி. இந்த 3 காரியங்களை நம்ம கவனிக்கும் பொழுது பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய ஊழியத்தினுடைய மேன்மையை குறித்தும், அதை தொடர்ந்து தீமோத்தேயு அவர்கள் எப்படி அதை எடுத்து கை கொள்ள போகிறார் என்பதை குறித்தும் அவருக்கு நல்ல ஆலோசனைகளையும் போதனைகளையும் அருளுகிறார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். எப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில உறுதியாக நிலைத்திருக்க முடியும்? இங்க நம்ம பார்க்கிறோம், பவுல் அவர்கள் சொல்லுகிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. இதை நம்ம இன்றைக்கு இந்த 3 பகுதிகளாக படிக்க போகிறோம். ஓகே, இது நம்மளுடைய ஞாபகத்துக்காக நாம ரொம்ப சுலபமாக நினைவில் வைத்து செயல்படுத்தணுன்றதுக்காக இதை நம்ம கவனிப்போம். ஒன்று, கற்று இருக்குதுங்களா? கற்று, அதாவது தமிழ்ல என்னன்னா கற்றுக்கொள்ளுதல், படிப்பித்தல். ஆங்கிலத்துல என்ன சொல்ல போனா, நீங்க நேரம் எடுத்து அதை தியானிப்பது, ஸ்டடியிங், லேர்னிங், மெடிடேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பவுல் அவர்கள் தீமோத்தேயுவிடம் சொல்லுகிற முதல் காரியமே, நீ முதலாவது கற்றுக்கொள்ளுகிற ஒரு நபராக இருக்கிறாயா? சரி, நம்ம ஒவ்வொரு வருஷமும் கேட்கிறோம், படிக்கிறோம், ஆனா கற்றுக்கொள்ளுகிறோமா? நாம எல்லோருமே சேர்ந்து சபையா படிக்கிறோம், சபையா தியானிக்கிறோம், ஆனா உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் படித்த அந்த சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோமா? அது என்ன வித்தியாசம் இருக்கு படிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்றதுக்கும்? படிக்கிறதுன்றது மோஸ்ட்லி நம்மளுடைய அறிவுபூர்வமானது. ஆனா கற்றுக்கொள்வது என்பது படித்த அந்த காரியத்தை மிகுந்த ஞானத்தோடு, கவனத்தோடு அது நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வது. இங்கே பவுல் அவர்கள் தீமோத்தேயுவிடம் இததான் சொல்றாரு, நீ கற்று கொண்டவைகள். இதை நம்ம படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்க பார்க்கணும் பாருங்களேன். என்னோட கூட 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
இந்த தீமோத்தேயு எப்படி கற்றுக்கொண்டார்? யார் இவருக்கு அடிப்படையான அவசியமான காரியங்களை கற்றுக் கொடுத்தது? இங்க அதனுடைய பின்னணியை பார்க்கிறோம் பாருங்களேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓகே, யாருக்கு எழுதுறா? இந்த 2வது வசனத்தை பாருங்களேன். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. அடுத்தது 3வது, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இங்க தீமோத்தேயுக்கு சிறு வயது முதல் ஆரம்பத்திலேயே விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது யாருன்னா அவருடைய பெற்றோர்கள். தன்னுடைய தாயார், தன்னுடைய பாட்டி, இவர்கள் தீமோத்தேயுக்கு ஆண்டவராகிய இயேசுவை பற்றி, ஆரம்ப விசுவாசத்தை பற்றி, ரட்சிப்பை பற்றி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றி அடிப்படையான விஷயங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஓகே, இதை பத்தி நம்ம படிக்கணும் அப்படின்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். இந்த தீமோத்தேயுவை பவுல் அவர்கள் சந்திப்பார். இவருடைய தகப்பனார் ஒரு கிரேக்கர், தாயார் ஒரு யூத பெண்மணி. ஆனாலும் தன்னுடைய இளம் வாலிப பருவத்துல கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு சீடனாக இருந்தான், நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். எப்படி இது சாத்தியம்? இங்குதான் நம்ம பார்க்கிறோம் 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, சிறு வயது முதல் தன்னுடைய பெற்றோர்கள் தீமோத்தேயுவை கர்த்தருக்குள்ளாக நடத்தினார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் சபையாக, சபை குடும்பமாக ஆண்டவர் உருவாக்கினது எதற்காகனா, ஒருவருக்கொருவர் நாம் இப்படிப்பட்ட அடிப்படையான ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக, சாட்சியாக விளங்குவதற்காக ஆண்டவர் நம்மை இணைத்திருக்கிறார். நாம குடும்பம் என்று சொல்வதை விட சபை குடும்பமாக கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதுல நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு வளர்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? இங்கே தீமோத்தேயு தன்னுடைய சிறு வயதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினான். இந்த ஆண்டு நாம ஒவ்வொருத்தருடைய நோக்கமும் கவனமும், நானும் கற்றுக்கொள்வேன், என்னோடு கூட இருக்கிறவர்களையும் கற்றுக்கொள்ளும்படி ஊக்குவிப்பேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் செய்கிறார். நான் மட்டும் கற்றுக்கொண்டது கிடையாது, தீமோத்தேயு நீயும் கற்றுக்கொண்ட காரியங்கள்ல நிலைத்திரு என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் நாம் திருச்சபையாக நமக்கு அடிப்படையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சத்தியத்தை கற்றுக்கொள்கிறோம். ஆனா நம்மோடு கூட இருக்கிற சகோதரனும் சகோதரியும் அந்த சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொண்டு வளர்களாக இருக்கிறார்களா? அதுதான் பெரிய ஒரு சவால். இங்க என்னென்ன காரியங்கள்லாம் தீமோத்தேயு கற்றுக்கொண்டான்? ஒன்று, ரட்சிப்பை தன்னுடைய வாழ்க்கையில அறிந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதே சமயத்தில் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர் கற்றுக்கொள்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுல் அவர்கள் தீமோத்தேயுவை தன்னோடு கூட ஊழியத்துக்கு கூட்டி செல்வார். 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பெராயால பெரிய பிரச்சனை இருக்கும். பவுல் தீமோத்தேயுவை அங்கே விட்டுட்டு
இன்னொரு இடத்துக்கு போவார். பவுலோடு தீமோத்தேயு எல்லா நேரங்களிலும் கூடவே இருந்து ஊழியத்தை குறித்தான எல்லா விதமான காரியங்களை அறிந்து கொண்டார். அதே சமயத்துல எப்படி நீதியும் உண்மையுமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதையும் அவர் அறிந்து கொண்டார். ஏன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். எங்க திருப்புங்களேன், தீமோத்தேயை பற்றி நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். முதல் வசனம், 2வது வசனம். அப்போஸ்தலர் 16:1-2. அதன் பின்பு அவன் தெப்பைக்கும் லிஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். சோ இங்க தீமோத்தேயை பற்றி நம்ம அவனுடைய பின்னணியை சற்று அறிந்து கொள்கிறோம். அவன் யாரு? ஒரு சீடன். இரண்டாவது, அவன் நற்சாட்சி பெற்றிருந்தார். நற்சாட்சி என்று சொல்லும் பொழுது உண்மைத்துவம், நீதி, நியாயம், அதே சமயத்துல கர்த்தருக்கு பயந்து அவர் நடந்தார். சோ இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை எங்கே ஆரம்பித்தது, தொடங்கினது என்றால் அவர் கற்றுக்கொண்ட சத்தியம். இன்றைக்கும் நாம இந்த புது ஆண்டுல கர்த்தருடைய வார்த்தையாகி இந்த சத்திய வார்த்தைக்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? பிளீஸ், இத நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் இங்க சவால். இங்க படிக்கிறோம், அவங்களுடைய தாயார் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. நிச்சயமா இங்க தாயினுடைய விசுவாசம் மகனுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. நீங்க அங்க போய் உட்காந்துக்கோங்க, அம்மா கிட்ட போயிடுமா, அம்மா கிட்ட உட்காந்து போங்க போங்க. அநேக வேளைகள்ல தாயினுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் பிள்ளைகளுடைய விசுவாசமும் வெளிப்படும். இங்கே தீமோத்தேயுடைய தாயார் தன்னுடைய மகனை விசுவாசத்திலும் கர்த்தர் மீது உள்ள அந்த நம்பிக்கையிலும் நீதி நியாயத்திலும் நேர்த்தியாக வளர்த்தார். அதை தீமோத்தேயு ரொம்ப உண்மையாக பின்பற்றி அதிலே அவர் நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக விளங்கினார். சோ இங்கே இந்த தீமோத்தேயு நிலைத்திருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு ஆதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தடுமாற்றமும் பலவீனமும் வருவதற்கான பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, நாம் கற்றுக்கொள்வதில் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், கற்றுக்கொள்வதில் சோர்ந்து போகிறவர்களாய் இருக்கிறோம், கற்றுக்கொள்வதில் மேல்போக்கான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். நாம உண்மையாகவே உறுதியாகவே கற்றுக்கொள்வோம் என்றால் அது நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் நிச்சயமா வெளிப்படும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓகே, அறிவு, ஞானம், புரிந்துணர்வு, இன்னும் சொல்ல போனா தெளிவு, இவை எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனா கற்றுக்கொள்வதில் திறமையுள்ளவனாய் மாறுகிறான். அநேக வேளைகள்ல நம்ம சூழ்நிலைகளை காரணம் சொல்றோம். ஓகே, நான் போன வாரம் ஒரு சகோதரியிடம் பேசும்போது, எனக்கு வேதம் வாசிக்க தெரியாது, எனக்கு படிப்பறிவு இல்லை. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், சிஸ்டர் உங்களுக்கு போன் யூஸ் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். யூஸ் பண்ண தெரியும் பாஸ்டர். ஓகே, என்ன போன் வச்சிருக்கீங்க? ஸ்மார்ட் போன் வச்சிருக்கேன். ஓகே, அதுல நீங்க ஆடியோ பைபிள் ஆப் தமிழ்ல இருக்கு, டவுன்லோட் பண்றீங்களா? ஏன் பாஸ்டர்? படிக்க தெரியல, ஆனா நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம். சோ போன வாரம் பேசும்போது அந்த சகோதரி கிட்ட போன் வாங்கி அந்த தமிழ் ஆடியோ பைபிளை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து, சிஸ்டர் நீங்க படிக்கலன்னு சொல்லாதீங்க, தினமும் நேரம் எடுத்து ஒரு அதிகாரமா
என்ன பண்ணுங்க? கேளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துல விசுவாசத்தை கொண்டு வருவார். விசுவாசம் என்கிற அந்த விதை உங்களுடைய உள்ளத்திலிருந்து வளர்றதை நீங்க பாப்பீங்க. நிச்சயமா எனக்கு புரியுமா பாஸ்டர்? ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்றைக்கு அநேகர் நாம படிக்க முடியவில்லை என்பதற்கு சாக்கு போக்குல நம்ம சொல்றோம். இப்படி இருக்கு, அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த காரியம், எனக்கு இவ்வளவு வேலை. நமக்கு ஒரே வேலைதான். ஆனா இந்த உலகத்தையும் நம்மையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு நாம மாத்திரம் இல்ல, சர்வத்தையும் அவர் ஆளுகிறார். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. ஆனாலும் அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்றால் நாம் அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? கற்றுக்கொள்வதில் நாம திறமை உள்ளவர்களாக மாறுகிறோமா? இந்த ஆண்டிலே நம்முடைய முதல் சவாலாக இது இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு நாம் வளர்வதில் திறமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இரண்டாவது காரியம் இங்க பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில், கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, இங்கே நம்ம இரண்டாவது வார்த்தையாக பார்க்கிறோம், நிச்சயித்து கொண்டவைகள். ஓகே, நிச்சயித்து கொண்டவைகள்னா என்ன? இங்க பவுல் எதை குறித்து சொல்லுகிறார்? ரொம்ப சுலபமா இது நம்ம புரிந்து கொள்வோம். ஓகே, நிச்சயம் அப்படின்னாலே நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு நினைவு வருது என்ன? நிச்சயதார்த்தம். ஓகே, என்கேஜ்மெண்ட். இரு நபர்களுக்குள்ளாக உருவாகக்கூடிய இல்ல உண்டாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். என்னன்னா, நான் தான் உன்னை திருமணம் பண்ணிக்க போகிற அந்த ஆண், நான் தான் உன்னை திருமணம் பண்ணிக்க போகிற அந்த பெண். இருவருக்குள்ளாக ஒரு உறவினுடைய புதுமையான தொடக்கமும் ஆரம்பமும். இதுதான் நிச்சயம் என்று சொல்லுவார்கள். இங்கே பவுல் அவர்கள் இந்த நிச்சயித்து கொண்டவைகள் அப்படின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது இதுல ஒரு உள்ளான ஆழமான அர்த்தம் அடங்கி இருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த வார்த்தையினுடைய உட்பொருள், நீ கற்றுக்கொண்ட காரியங்களில் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்து உறுதிப்படுத்துகிறாயா? இன்னைக்கு நாம நிறைய பேர் கற்றுக்கொள்கிறோம், ஆனா கற்றுக்கொண்ட காரியத்துல நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? அதான் பெரிய ஒரு கேள்வி. இன்றைக்கு நான் இந்த ஒரு வார்த்தையை படிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம ஏசாயா 43ஆம் அதிகாரத்தை படித்தோம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். இதை நாம கற்றுக்கொண்டோம். இப்ப இந்த வார்த்தையின் மீது நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதிப்படுத்த முடியுமா? பவுல் அவர்கள் சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நீ கற்றுக்கொண்ட காரியத்தில் உன்னுடைய விசுவாசத்தை ஆழமாக வேரூன்று, ஆழமாக செயல்படுத்து. இங்கே பவுல் அவர்கள் தீமோத்தேயுவிடம் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது 2 ஆழமான காரியத்தை விவரித்து சொல்லுகிறார். ஒன்று, உனக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவின் பந்தம். இரண்டாவதாக, யார் உனக்கு கற்றுக் கொடுத்தாரோ அந்த நபரோடு இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அதுதான் இந்த வார்த்தையினுடைய உட்பொருள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆனா அதை நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில உறுதியாக நம்புகிறோம்? நாம ஏசாயா 43, ஏசாயா 42, ஏசாயா 40 இதுல இருக்க வசனங்கள் எல்லாம் எப்ப நினைவு கூறுவோம் சொல்லுங்க? வாழ்க்கையில ஆபத்து, வாழ்க்கையில பிரச்சனை, வாழ்க்கையில சோர்வு, இந்த சமயத்துல மட்டும்தான் நினைவு கூற தவிர ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை நாம் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை நாம உறுதியாய் நம்பி விசுவாசிக்கணும்.
அந்த நிச்சயத்தோடு நாம் இருக்கிறோமா? அதாவது கேட்ட வார்த்தையோடு நம்முடைய உறவு அதிக அதிகமாக இணைக்கப்படுகிறதா? இன்றைக்கு நாம் கேட்கிறோம், ஆனா இந்த வார்த்தையோடு உங்களுடைய மனமும் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய சிந்தையும் இணைக்கப்படுகிறதா? இணைக்கப்படாதனால்தான் என்ன நடக்குது? பிசாசானவன் கற்றுக்கொண்ட அந்த காரியத்தை எடுத்துடுறான். கற்றுக்கொண்ட சத்தியத்தோடு ஒரு சில தேவையில்லாத விதைகளை நான் விதைச்சிடறான். நம்மளால கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக போய்விடுகிறது. இன்றைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய ஒரு பலவீனம் இதுதான். கற்றுக்கொண்ட காரியங்கள் மீது நாம் முழுமையாக நம்முடைய விசுவாசத்தையும் நம்மளுடைய ஆழமான நம்பிக்கையையும் வைப்பது கிடையாது. ஏன்னா நாம நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தவிர்த்து, ஆண்டவருடைய வார்த்தையை தவிர்த்து உலகத்தினுடைய அநேக காரியங்களுக்கு நம்முடைய மனதை செலுத்துகிறோம். இந்த இரண்டு காரியங்களை நாம் உறுதியாக சீர்படுத்துவோம் என்றால் அது நிச்சயமா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நிலைநிறுத்தி கட்டக்கூடியதாக இருக்கும். இங்கே பவுல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து தான் கற்றுக்கொண்டு நிச்சயித்த காரியத்திலே அவர் இம்மட்டுமாக உறுதியாக இருக்கிறார் என்றால் அதை தீமோத்தேயுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அதுல உறுதியாக அவர் இருக்கிறார். இங்கே கற்றுக்கொள்வது, அதே சமயத்துல விசுவாசம் வைப்பது, அந்த கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தின் மீது நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஆழமாக உறுதிப்படுத்துவது, இத ரெண்டையும் எப்போ ஒரு மனிதன் கையாளுகிறானோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அவன் நிலைத்திருக்கிறான். எப்போ ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு அதிலே ஆழமாக வளர்ந்து அதன் மீது தன்னுடைய விசுவாசத்தை அவன் உறுதிப்படுத்துகிறானோ அவன் நிலைத்திருக்கிறான். ஆண்டவராகிய இயேசுவானவர் யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுகிறார்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஆக்சுவலா அவர் என்ன சொல்ல வராரு? நீங்க இந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா இதை புரிந்து கொள்ளலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நிலைத்திரு. இந்த வார்த்தை யோவான் 15ல ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த சத்தியம். இந்த சத்தியத்தை பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ கற்றுக்கொண்ட, நீ இப்போ நம்புற, நிலைத்திரு. யோவான் 15ல ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த சத்தியம் அதுதான். நான் உங்களுக்கு சொன்ன இந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். சேம் கான்செப்ட். பவுல் அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கல. ஆண்டவராகிய இயேசுவானவர் கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையிலே கை கொண்டு தன்னுடைய வாழ்க்கை ஊழிய சூழ்நிலையிலிருந்து, அனுபவத்திலிருந்து இப்பொழுது தீமோத்தேயுவுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். நிலைத்திரு. எப்படி உன்னால நிலைத்திருக்க முடியும்? நம்ம பவுல் அவர்களுடைய அநேக நிருபங்களை நம்ம படிக்கிறோம். உதாரணத்துக்கு பாருங்களேன், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம படிக்கிற பாருங்க. பவுல் அவர்களுடைய ஊழியத்துல தீமோத்தேயு எல்லா விதத்திலும் உதவியாக துணை செய்கிறவராக இருந்தார். வாசிக்கிறோம் பாருங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பிக்கையாய் இருக்கிறேன். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. இங்கே பவுல் அவர்கள் தீமோத்தேயு மீது உள்ள ஒரு ஆழமான உறுதியான செயல்பாட்டை இங்க சொல்றார்.
அதாவது என்ன போல மனதுடையவன் யாராவது இருக்கிறாங்கன்னா அது தீமோத்தேயு தான். நான் அவனை அனுப்புறேன். எதற்காக? ஊழியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம். அவர் என்ன செய்கிறார்? 22வது வசனம் பாருங்களேன், 21, 22. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தனக்குரியவைகளை தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். இங்கே தீமோத்தேயு கற்றுக்கொண்டு அந்த கற்றுக்கொண்ட காரியங்கள்ல அவர் நிச்சயமா உறுதியாக இருந்திருந்தாலும் இங்க பார்க்கிறோம் அந்த உத்தம குணம். என்ன அந்த உத்தம குணம்? தகப்பன் தன் பிள்ளைக்கு ஊழியம் செய்வது போல தாழ்மையா உண்மையா பணிவிடை செய்யக்கூடிய அந்த காரியங்கள்ல தீமோத்தேயு ஈடுபட்டார். இங்க தீமோத்தேயுடைய நற்சாட்சியை நம்ம பார்க்கிறோம். பவுல் அவர்கள் எங்கெல்லாம் போய் பாடுபட்டாரோ அங்கெல்லாம் தீமோத்தேயு இருந்தாரு. ஏன்னா இந்த அளவுக்கு பவுலுக்கு நெருக்கமான மனிதர் ஒரு சிலர் மட்டும்தான். தீமோத்தேயு, தீத்து, அதுக்கப்புறம் பிலமோன். இவங்க மூவருக்கும் தனிப்பட்ட முறையில் கடிதத்தை எழுதி அவர்களை ஊக்குவித்திருக்கிறார், உற்சாகப்படுத்தியிருக்கிறார், அவர்களை நேசித்திருக்கிறார். நீங்க 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல படிச்சாலும் சரி, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல படித்தாலும் சரி, பவுல் அவர்கள் தீமோத்தேயு வெறும் தீமோத்தேயு சொல்ல மாட்டாரு. எனக்கு அன்பான மகன், பிரியமான சகோதரன், என்னுடைய உடன் ஊழியன். எல்லா விதத்திலும் பவுல் அவர்கள் தீமோத்தேயுவை மதித்தார், கனம் பண்ணினார். ஏன் அப்படின்னா தன்னோடு கூட பாட அனுபவிக்கவும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கடந்து வரவும் தீமோத்தேயு கற்றுக்கொண்டார், தாழ்மையாக இருந்தார். இங்குதான் ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு தெரியும். எந்த ஒரு மனிதன் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவன் சகிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் நிலைத்திருக்க விரும்புகிறவனாக இருந்தால் அவன் பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்கென்று உறுதியாக உண்மையான ஜீவியத்தை வாழ வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் சகல துன்பத்தையும் பாடுகளையும் அனுபவிக்கிறவனாக இருக்க வேண்டும். இதை பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு கற்றுக் கொடுத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் நடக்கிற யாவரும் என்ன ஆவாங்க? துன்பப்படுவார்கள். அதை தீமோத்தேயு கற்றுக்கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கும் இந்த ஒரு வேத பகுதியிலிருந்து, இந்த வசனத்திலிருந்து, இந்த ஒரு புதிய ஆண்டுக்கான அந்த செய்தியை ஏன் நான் கொண்டு வரணும்? 2025ல நாம் பாடுபட பயப்பட வேண்டியதில்லை. 2025ல நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகளை சகித்தே தீர வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தோடு, நிர்பந்தத்தோடு அல்ல, நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நிச்சயத்தோடு நம்ம சகித்திருப்போம். நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு பாடுகளை அனுபவிப்போம். ஏன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்தியாய் நடக்கிற யாவரும் பாடுபடுவார்கள். இந்த ஆண்டுல நாம நம்முடைய பக்திக்காக, நம்முடைய விசுவாசத்துக்காக பாட அனுபவிக்க தயாரா? நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும்படி நாம சகித்திருக்க முடியாதா? பவுல் அவர்கள் இங்க தீமோத்தேயுக்கு சொல்றாரு, இரு, முடியும். நான் அதை ஆண்டவராகிய இயேசுவான இடத்துல இருந்து பார்த்திருக்கிறேன், நான் அவரை பின்பற்றுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருக்கு, நீ அதை செய். இன்றைக்கும் நமக்கு முன்பதாக இந்த வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். நம்ம கற்றுக்கொள்கிறோம், கற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம். ஆனா எந்த அளவுக்கு திறமை உள்ளவர்களாக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயமா இருக்கு. நாங்க 9th 10th படிச்சதெல்லாம் 4th ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கிறாங்க. ஏன்? இப்ப இருக்கிற சமுதாயம் ரொம்ப திறமையுள்ள பிள்ளைகளை உருவாக்குறாங்க. போட்டி போடுவதற்கென்று நாம ஆயத்தமா இருந்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும்.
இன்றைக்கு நாம உலக பிரகாரமான காரியங்கள்ல நம்ம கவனம் வைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்துக்காக நாம என்ன பாடுபடுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு நாம எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம், முயற்சி எடுக்கிறோம்? இன்றைக்கும் நாம உறுதியாக தீர்மானிப்போம், இந்த ஆண்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதிலே என்னுடைய நம்பிக்கையை வைக்கிற ஒரு மனிதனாக நான் செயல்படுவேன். இந்த ஆண்டு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது என்னுடைய வாழ்க்கையில விசுவாசித்து நம்பிக்கை வைத்து அதை நான் செயல்படுத்தும் பொழுது உறுதியா நிலைநிற்பேன். இன்றைக்கு இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் அவசியம். 2025 நமக்கு முன்பதாக அநேக போராட்டங்கள், பாடுகள் இருக்கும், நமக்கு தெரியாது. சந்திக்க நாம் ஆயத்தமா? கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை எல்லா விதத்திலும் பலப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இங்கே பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு நல்ல ஒரு நண்பனாக, ஆசானாக, அதே சமயத்தில் கிறிஸ்துவனுடைய வழியில நடக்கும்படி நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார், நடத்துகிறார். உண்மையிலேயே நம்முடைய திருச்சபையை 35 ஆண்டுகளாக ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நடத்துகிறார்கள். 35 ஆண்டுகளாக நமக்கு சற்றும் தளராமல் கடின உழைப்போடு இரவும் பகலும் நமக்கு சத்திய வார்த்தையை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம எந்த அளவுக்கு உண்மையா உறுதியா நம்முடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு நம்ம நிலைத்திருக்கிறோம். பிளீஸ், நாட் ஜஸ்ட் இங்கே ஏதோ நம்ம சபையில இருக்கிறோம், அங்கத்தினரா இருக்கிறோம், இல்ல, கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நபர்களாக நாம இருக்கிறோமா? இந்த ஆண்டு நாம் அதை செய்ய முற்படுவோம். இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஒரு சவாலான ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம ஏற்றுக்கொள்ள முற்படுவோம். எல்லாவற்றையும் சகிக்கிறவர்களாக ஏற்றுக்கொண்டு பாடுகளையும் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதற்கு அவசியமானது இதுதான். கற்றுக்கொண்டு நாம அதிலே உறுதியாக நம்முடைய விசுவாசத்தை வைப்போம் என்றால் நிலைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல பலனை பார்ப்போம். இந்த 3 வார்த்தைகளுமே தமிழ்ல இதை வினை சொல் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய செயலை குறிக்கக்கூடியது. கற்றுக்கொள்வது வெறும் அறிவுபூர்வமாக மாத்திரமல்ல, மனதளவுல, ஆவியின் அளவுல, சிந்தனையின் அளவுல, அதே போல நம்பிக்கை வைப்பது, அது எல்லாம் தன்னுடைய செயல்பாட்டை குறிக்கிறது. இந்த ஆண்டும் நாம் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு, தன்மையோடு நாம் செயல்படுவோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு மக்களா இருக்க முடியும். நிலைத்திருக்கிற ஒரு கூட்டமாக, நிலைத்திருக்கிற ஒரு சபையாக நம்ம சாட்சியாக விளங்க முடியும். இன்றைக்கும் இந்த ஒரு காரியத்தை நாம சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஒரு பகுதியை நான் படிக்கும் பொழுது உண்மையாகவே என்னுடைய உள்ளம் பாரப்பட்டது. பவுல் அவர்களுக்கும் தீமோத்தேயு அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு அற்புதமான ஒரு உறவு, அந்த பந்தம், அதை இன்றைக்கும் உங்க எல்லாரிடத்திலும் அதை நான் ஸ்தாபிக்க விரும்புகிறேன். நாம எல்லோருமே ஒரே குடும்பம். நாம் எல்லோருமே கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பமாக, ஆவிக்குரிய குடும்பமாக இருக்கிறோம். புதியவங்க பழையவங்க அந்த கான்செப்டே இல்லை. நான் ஒருத்தரவங்களை ஏற்றுக்கொள்ள, ஒருத்தரை ஏற்றுக்கொள்றது அப்படி இல்லை. நாம் எல்லோருமே சேர்ந்து இணைந்து கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாக கர்த்தருக்குள் நிலை நிற்கும்படி நம்ம செயல்பட முடியுமா? இந்த 2025ஆம் ஆண்டுல நாம எல்லோரும் சபையாக ஒன்றிணைந்து கர்த்தருக்குள் வளருகிற ஒரு குடும்பமாக நாம இருப்போம். அதற்கு அவசியமானது, தேவையானது என்ன தெரியுங்களா? நாம எல்லோருமே சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையில ஆழமாக, அதிகமாக நேரம் எடுத்து கற்றுக்கொண்டு வளர்வது.
அந்த அறிவோடு விசுவாசத்துல பலப்படுவது. இந்த இரண்டு காரியங்களையும் நாம் ஒன்றாக சேர்ந்து நின்று செய்வோம் என்றால் நமக்குள்ளாக பவுல் அவர்களுக்கும் தீமோத்தேயுவுக்கும் எப்படிப்பட்ட அந்த உறவு இருந்ததோ அப்படிப்பட்ட அந்த உறவு உண்டாகும். பிளீஸ், இன்றைக்கும் நான் இந்த ஒரு ஆண்டினுடைய துவக்கத்துல இந்த காரியத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நாம ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட ஒரு அன்போடு, இப்படிப்பட்ட உறவோடு கிறிஸ்துவுக்கு என்று நம்ம வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிறார். ஆனா இங்க நம்ம எல்லாரும் கூட்டி சேர்ந்து இணைந்து வந்திருக்கிறோம். அது வேத வசனத்தினால, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால, அவர் கொடுத்த அந்த ரட்சிப்பினால, இவர்கள் எல்லாவற்றிலும் நாம எல்லாம் ஒன்னா இருக்கிறோம். அது வெறும் வார்த்தையின் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தாலும் நம்முடைய ஆவியினாலும் நாம் ஒன்று சேருவோம். பவுல் அவர்கள் தீமோத்தேயோடு சேர்ந்து இணைந்து, இருவரும் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை ரொம்ப நேர்த்தியாக, அதுவும் ஆண்டவருக்கு பிரியமாக அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அறுவடை செய்தார்கள். இன்றைக்கு என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஜெபமும் இதுதான். உங்களோடு சேர்ந்து இணைந்து, என்னோடு நீங்கள் சேர்ந்து இணைந்து கர்த்தருக்கு பிரியமாக இன்னும் அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாஞ்சை. பவுல் அவர்கள் தீமோத்தேயுவுக்கு இந்த கடிதத்தை எழுதுவதற்கான நோக்கமே அதுதான். வயதானவர்கள், பெரியவர்கள், இளம் வாலிபர்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது, திருச்சபை ஊழியத்தை கட்டுவது, கிறிஸ்துவுக்கு என்று ஆத்துமாக்களை அறுவடை செய்வது. இன்றைக்கும் நம்ம எல்லாருடைய நோக்கமும் சிந்தையும் கவனமும் இதுல இருக்கும் என்றால், இந்த ஆண்டு நாம நிச்சயமா, நான் மட்டும் இல்லை, நீங்க மட்டும் இல்லை, நம்ம எல்லோருமே சேர்ந்து ஆண்டவராகிய இயேசுவானவரை அறிவிக்கிற ஒரு சபையாக, அறிவிக்கிற ஒரு கூட்டமாக நாம இருப்போம். பவுலிடத்தில் இருந்த அதே ஆவி தீமோத்தேயுவிடம் இருந்தது. இன்றைக்கு என்னுடைய ஆவியும் உங்க எல்லாருடைய ஆவியும் ஒன்றிணைந்து இருக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். ஆனா அது வரணும் அப்படின்னா வேத வசனத்துல நாம ஆழமாக கற்றறிந்து வளருவோம், விசுவாசத்துல பலப்படுவோம். கர்த்தர் நிச்சயமா நம்முடைய திருச்சபையை ஏதோ நாம வெறும் 35 ஆண்டு 36 ஆண்டு வருட கணக்கு அல்ல, உண்மையாகவே இந்த ஒரு இடம், இந்த ஒரு ஆலயம் கிறிஸ்துவனுடைய வெளிச்சத்தையும் அவருடைய உன்னதமான ஒரு சுவாசத்தையும் வெளிப்படுத்துகிற, நறுமணத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக இது விளங்கும். இங்கே வருகிற ஒவ்வொரு நபரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய சத்தியத்தின் வெளிச்சத்தையும் பார்ப்பார்கள். இன்றைக்கும் என்னுடைய ஜெபம், என்னுடைய வாஞ்சையும் இதுதான். இந்த ஆண்டுல நாம இந்த ஒரு சித்தத்தோடு, இந்த ஒரு திட்டத்தோடு, இந்த ஒரு தாக்கத்தோடு நம்ம கர்த்தருக்குள் வளரும். தனிப்பட்ட முறையின் நம்முடைய வாழ்க்கையில நாம நிலைத்திருப்போம். அதே சமயத்துல ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாம உறுதியாக நிலைத்திருந்து கர்த்தருக்கு என்று சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமா இப்படிப்பட்ட அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் அப்படின்ற அந்த விசுவாசத்தோடு இதை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நாம எல்லோருமே சேர்ந்து இணைந்து ஒற்றுமையாக, உறுதியாக கிறிஸ்துவுக்குள் வளர முற்படும். கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே அதிகமாக நாம் வேறொன்றி நிற்போம். அதுதான் நமக்கு பலன், அதுதான் நமக்கு ஆதாரம், அதுதான் நமக்கு ஜீவன். அதுல நாம வளரும் பொழுது கண்டிப்பா நிலைத்திருப்போம், கண்டிப்பா நாம சாட்சியாக இருப்போம். அநேகரை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்துகிறவர்களாக நாம இருப்போம். இன்றைக்கும் இந்த செய்தி நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. நம்முடைய சொந்த வேலை இடத்திலும் இல்ல நம்முடைய குடும்பத்திலும் பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. திருச்சபை வாழ்க்கையிலும் திருச்சபை காரியத்திலும் அது பிரயோஜனமாக இருக்கக்கூடியது. அதை நாம சேர்ந்து சபையாக செயல்படுத்துவோம். நிச்சயமா கர்த்தருடைய மேலான வழி நடத்துதலும் அவருடைய உன்னதமான வெளிச்சமும்
நம்மை அனுதினமும் அவருடைய பாதையில நம்மளை நடத்தும். திருச்சபையாக நாம கர்த்தருக்கு பிரியமாக நம்ம நடப்போம். இந்த ஆண்டு இந்த ஒரு நோக்கத்தோடு, இந்த ஒரு நிச்சயத்தோடு நம்ம செயல்படுவோம். நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. கற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம உறுதியாக மனதில் வைத்து செயல்படுத்துவோம் என்றால் அதனுடைய நல்ல கனிகளை, நல்ல பலனை, நல்ல ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். அந்த ஆசீர்வாதம் நமக்கே உரியதா இருக்கும்படி இந்த ஒரு வேத வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிவது மாத்திரமல்ல, செயல்படுத்தும்படி நம்மை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையில நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படி உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெறும் கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில அதை நிச்சயித்து உறுதியாக உண்மையாக செயல்படுத்தி எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் அதிகமாக வளரும்படி அனுக்கிரகம் செய்யும். கர்த்தாவே, இது 2024 என்ன நடந்தது, என்ன நாங்கள் செய்தோம் ஆண்டவர், அதை குறித்து நாங்கள் சிந்தியாமல் பழையவைகள் கலைந்து போயின, எல்லாம் புதியவைகளாய் மாறின என்று சொல்லும்படியாக இதோ நாங்கள் இந்த புதிய சிந்தையோடு, இந்த புதிய ஆவியோடு ஆண்டவரே, எங்களுடைய நோக்கமும் கவனமும் நாங்கள் திருச்சபையாக கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருக்கும்படியாக நீர் எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வேத வார்த்தைகளை வாஞ்சையோடு தாகத்தோடு கற்றுக்கொள்ள, அதை நாங்கள் நேசிக்க, அதிலே எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை வைக்க ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்து அதுதான் என்பதை நாங்கள் உறுதியாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை உண்மையாகவும் ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடும் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த நீர் அருள் செய்யும். இன்றைக்கும் கர்த்தாவே, எங்களுடைய இருதயம், எங்களுடைய ஆவி இந்த சத்திய வார்த்தையினால் போஷித்து நாங்கள் தொடர்ந்து பலப்படவும் இது உமக்கென்று சாட்சியாக வாழும்படி நீர் ஆசீர்வதியும் அப்பா. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் எழுப்பும் ஆண்டவரே. இதோ நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்கென்று, அதுவும் தேவ பக்திக்கென்று பாடுகளையும் துன்பங்களையும் சகிக்கிறவர்களாக அதை ஏற்றுக்கொண்டு மகிமை என்று நினைக்கக்கூடியவர்களாக உம்முடைய உன்னதமான பிரசன்னத்தை காணும்படி எங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தையும் எழுப்புதலையும் தாரும். இந்த ஆண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கென்று, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற ஒரு ஆண்டாக இருந்து அநேகரை ரட்சிப்பின் வழியிலே கொண்டு வர கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பரிசுத்தப்படுத்தி எங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து எங்களுடைய சிந்தனையை தூய்மையாக்கி நாங்கள் என்னாலும் உமக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக இருக்கும்படி நீரே எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா இன்றைக்கும் உம்முடைய திருச்சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதோ சபையாக ஆண்டவரே, எங்களால் இயன்ற உமக்கு பிரியமான காரியங்களை செய்து இந்த ஆண்டு எங்களுடைய ஆத்துமாவுக்கு, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற இந்த ஆசீர்வாதம், பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு நன்மைகள் கிறிஸ்துவையே பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கும்படி நீரே எங்களை நித்தமும் உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.